இந்த வீடியோவில் சீட் ஃப்ரீ ஜாக் ஃப்ரூட் பிளான்ட்டை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த சீட் ஃப்ரீ ஜாக் ஃப்ரூட்டோட பழத்தை நம்ம கட் பண்ணக்குள்ளே சாலிடாக தான் இருக்கும், அன்னாச்சி பழம் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் விதைகள் எதுவும் இருக்காது. இப்போ நான் இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். அதனால் பாட்டம் சைடில் டேப் போட்டு இதை பேக்கிங் பண்ணியிருக்காங்க. நான் அந்த டேப் எல்லாத்தையும் எடுக்கிறேன். எடுத்துட்டேன். இந்த பிளான்ட் வந்துட்டு பாக்ஸோடு கட்டியிருக்காங்க, ஆனால் அது பிச்சுக்கிட்டு கீழே விழுந்திருக்கு. பிளான்ட் உள்ளார எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் பிளான்ட் வந்துட்டு நல்லா டைட்டாக இருக்குது இந்த பாக்ஸில், அதனால் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. பாருங்கள் பிளான்ட் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்னு. இதுதான் சீட் ஃப்ரீ ஜாக்கு. இந்த ஜாக்கோட லீஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக தான் இருக்கும். இந்த இலையோட சர்ஃபேஸில் மேடு பள்ளம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். பின்னால் சைடு பார்த்திங்கனாலும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்படி இருந்தால் மட்டும்தான் இது வந்துட்டு சீட் ஃப்ரீ ஜாக்கு. இந்த சீட் ஃப்ரீ ஜாக் ஃப்ரூட் பிளான்ட்லேருந்து காய்க்கிற பழாவை நம்ம கட் பண்ணோம்னா அதுக்குள்ளே விதைகளே இருக்காது. இந்த பிளான்ட்டோட க்ரோ பேக்கை ஒரு கவரில் வச்சு டைட்டாக கயிறு வச்சு கட்டியிருக்காங்க. இப்படி பண்ணுறதால இந்த க்ரோ பேக்கில் தண்ணி ஊற்றிருப்பாங்க, அந்த தண்ணி வெளியில் வராமல் இருக்கும். இந்த பாக்ஸும் ஈரத்தால் நனையாமல் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பிளான்ட்ஸ் நல்லாவே ஹெல்த்தியாக இருக்குது. இது பட் கிராஃப்டட் பிளான்ட்டு. இப்போ நான் இந்த பிளான்ட்டை ஒரு க்ரோ பேக்கில் நட போகிறேன். அதுக்காக 2 பங்கு மக்க வச்ச கட்டை மண், 1 பங்கு கோகோபீட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். பாட் மிக்ஸ் கலவை தான் இந்த க்ரோ பேக்கில் நான் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மக்க வச்ச கட்டை மண்ணோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்திங்கன்னா, வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கட்டைகளாக தான் இருக்கும், இதில் மண்ணே இருக்காது. அதனால தான் இதை மாடி தோட்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ணோன்னா ரொம்ப வெயிட் இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ நான் முக்கால்வாசி அளவுக்கு இந்த க்ரோ பேக்கில் இந்த பாட் மிக்ஸ் கலவையை ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த பிளான்ட்டை வந்து நான் இந்த க்ரோ பேக்லேருந்து எடுத்து பாட் மிக்ஸ் ஃபில் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த க்ரோ பேக்கில் இந்த பிளான்ட்டை நான் இப்போ நட போகிறேன். நட்டுட்டு பாட் மிக்ஸ் கலவையை சைடில் போட்டு நல்லா பேக் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி விட்றேன். பிளான்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்துட்டு சீட் ஃப்ரீ ஜாக். இதில் சீடு வந்துட்டு இருக்காது. இதுலேருந்து காய்க்கிற ஜாக் ஃப்ரூட்டை நம்ம கட் பண்ணோன்னா ரொம்ப சாலிடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அன்னாச்சி பழம் மாதிரி இருக்கும். இந்த சீட் ஃப்ரீ ஜாக் ஃப்ரூட் நம்ம சாப்பிட்றதால என்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.